ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒரு இறால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் டால்டா, கொஞ்சம் நெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது கூட 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடணும். அது கூட இஞ்சி, பூண்டு, குருமிளகு, பச்சை மிளகாய் சேர்த்து சதைச்சதை அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ ஒரு பிடி மல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் 1 கப்பு தயிரை சேர்த்து நல்லா வதக்கிடணும். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து 1/2 கிலோ இறால் இதில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்கறது இல்லை. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கலரி விட்டுணும். இப்போ அதுலேயே லைட்டாக தண்ணி வந்துடும். அது கூட நம்ம தேவையான உப்பே சேர்த்து நம்ம அரிசிக்கு ஏற்ற தண்ணியை ஊற்றிடணும். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்ததுமே 1/2 லெமன் மட்டும் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சதுமே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இது ஜீரக சம்பா அரிசி தான், 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி தான். அதனால் இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அவ்வளோதான். இங்கே பாருங்க, தண்ணி நல்லா சமமாக வந்துச்சு. இப்போ தம் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.